நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இல்லை, நான் பல தடவை அதையும் பிரஸ் மீட்ல நான் சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது. ஜனவரி 9 நாங்கள் கடலூர்ல மாநாடு அறிவிச்சிருக்கோம். அந்த மாநாட்டில் நாங்கள் யார் கூட்டணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலோட உங்களுக்கு அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம். அவர் வேற ஒரு ட்ராக்ல அவர் மக்களை சந்திக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் காலை நேரங்களிலே பூத் கமிட்டி மீட்டிங், நிர்வாகிகள் சந்திப்பு, BL2 அது மட்டும் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பூத் கமிட்டி அமைத்து நிர்வாகிகள் சந்திப்பு காலை நேரங்களிலும், மாலையில் கேப்டன் உரைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர். இலங்கை வாழ் மக்களால் கேப்டனுக்கு தரப்பட்ட அந்த ரதம் மக்களை தேடி இன்னைக்கு தலைவர் வந்திருக்காரு. ஸோ மக்கள் போற்றக்கூடிய ஒரு யாத்திரையாக அது அமைந்திருக்கிறது. ஸோ எங்களுடைய பயணம் வேறுங்க, அவரோட பயணம் வேறு. நான் தான் தெளிவாக எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ப்ரெஸ்ஸை சந்திக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான். ஸோ நீங்களும் ஒரே கொஷின் தான் கேட்குறீங்க, ஒன்லி தட் வேர்ட் கூட்டணி. நான் பல தடவை அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இன்றைக்கும் நீங்கள் திருச்சிக்கு வந்துட்டு சொல்கிறேன். கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அங்கம் வகிக்கும் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதோடு கூட இந்த ஜனவரி 9 நாங்கள் கடலூரில் மாநாடு அறிவிச்சிருக்கோம். அந்த மாநாட்டில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அந்த மாநாட்டில் நாங்கள் யார் கூட்டணி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலோடு உங்களுக்கு அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம். அது வரைக்கும் எங்களுடைய கட்சி வளர்ச்சியை மட்டுமே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 9th வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்லை, நான் பல தடவை அதையும் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது அப்படின்னு பல ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்படி ஒரு கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது. அதிகாரம் என்பது ஒரே மையத்தில் இல்லாமல் கூட்டணியில் இருக்கும் அனைவருக்கும் அது பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். அதில் மாற்று கருத்து இல்லை. எனவே நாங்கள் வரவேற்கிறோம். அது நடந்தாதானே தெரியும். இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்றதே பார்க்கலையே தமிழ்நாட்டில். வரும்போது அது செயல்படுத்தும் போது தானே அது தெரியும். வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கருத்து எப்படி சொல்றது? அதனால இட்ஸ் a குட் ஆப்ஷன். மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது நடந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கம் இருந்து எல்லாருமே எங்களோடு நட்போடு பாசத்தோடு பழகக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து கட்சியும். ஆனால் அந்த கூட்டணின்ற வேர்டுக்குள்ள நாங்கள் இன்னும் போல. நாங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஜனவரி 9 தான் அதுக்கான விடை.